ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம ஒரு மார்னிங் க்ளீனிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு பாபுஜி அக்வேரியம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு காலையில் வந்து சூடாக ஒரு காஃபி போட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு நான் வந்து டீ போட்டு குடிச்சிட்டேங்க. நேற்று நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து மில்லட் தோசை ஊற வச்சுருந்தாங்க. ராகி, கம்பு, சோளம், அவல், அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம்லாம் போட்டு ஊற வச்சது நல்லா ஊறி வந்துச்சுங்க. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு இன்றைக்கி போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 ஈடு மட்டும் அரைச்சிக்கலாங்க. இதுக்கோசம் நம்ம கிரைண்டர்லாம் போட்டு நம்ம வந்து வேலை வந்து அது வந்து ரொம்ப வந்து இழுக்குங்க. நம்மளுக்கு வந்து அது வந்து கழுவின்னு கொண்டுன்றது நம்ம வந்து ரொம்ப வந்து வேலை டென்ஷன் ஆகுங்க. அதனால் நம்ம சிம்பிளாக வந்து நம்ம இது 2 ஈடு வந்து மிக்சியில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க. நானும் அப்படிதாங்க 2 ஈடு வந்து மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து வாஷ் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு மூடி வச்சுட்டேங்க. நம்ம காலைல ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுட்டு நம்ம நைட் வந்து தோசையை ஊற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூம் வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. விண்டோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜன்னல் கதவுலாம் திறந்துட்டு விட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய இன்றைக்கி வந்து பெட்ரூம் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா வந்து பாட்டை ஒரு சவுண்டாக வச்சுருங்க. நல்லா ஒரு குத்து பாட்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா சவுண்டாக வச்சுருங்க. சவுண்டாக வச்சுட்டு நீங்கள் பாட்டு ஹாப்பியாக வேலை செய்யுங்க. நம்மளுக்கு வந்து வேலை செய்கிற அந்த டென்ஷனே இருக்காதுங்க. அப்புறம் பெட் கவர்லாம் வந்து எடுத்துகிட்டு தட்டி விட்டுட்டு நல்லா பெட் கவர்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து பெட் கவர்லாம் போட்டாச்சுங்க. போட்டு லாஸ்ட் அவுட் ஃபிட்டிங் இதுதாங்க. அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வால் ஸ்டிக் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா பெட்ரூமில், அது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாக் தாங்க வாங்கினேன். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து உடஞ்சிச்சுங்க. அதனால் வந்து அந்த ஹார்டின் வந்து பெட்ரூம் ஒட்டிட்டுங்க. அதுதாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சோஃபாலாம் க்ளீன் பண்ண பார்த்துடலாங்க. சோஃபாவில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டஸ்ட்லாம் வந்து தட்டிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. எனக்கு ரொம்ப வந்து இன்றைக்கி வந்து நாள் வந்து டே வந்து நல்லா ஒரு ஹாப்பியாக போச்சுங்க எனக்கு இன்றைக்கி. காலைல எழுந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு மெலோடி சாங் ஒன்று சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி மெலோடி சாங் வந்து போட்டுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டுகிட்டே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாருங்க. நான் ஒண்டி தான் வீட்டில் இருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு மெலோடி சாங் வந்து போட ஆரம்பிச்சாச்சுங்க. நீங்களாம் யார் யார் அந்தமாரி வந்து வீட்டில் வந்து சாங் கேட்டுன்னு வேலை செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அப்படிதாங்க. நான் தனியாக இருக்கும்போது நான் அப்படிதான் வந்து வீட்டில் சாங் போட்டுருவேன். சாங்லாம் போட்டு நான் பாட்டுன்னு சவுண்டாக வச்சுருவேங்க. சவுண்டாக வச்சுட்டு நான் பாட்டு ஹாப்பியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேங்க. நம்மளுக்கு டென்ஷனே இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி விஜய் சாங் நிறைய கேட்பேன். மெலோடி சாங் வந்து நிறைய வந்து நான் வந்து 90 கிட்ஸ் சாங் தான் நிறைய கேட்பேன் நான். இந்த 2K கிட்ஸ் சாங்லாம் வந்து அந்த கேட்க அப்போ தான் பெட்டெல்லாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்ததுங்க. பெட்லாம் வந்து எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேங்க. சரி அதெல்லாம் வந்து பெட்லேருந்து அந்த இதுவெல்லாம் நம்ம எப்பவுமே சரிங்க நம்ம என்னென்ன கையில் கிடைக்குதோ சீப்பு, பர்ஸு, ஃபோனு எல்லாமே வந்து நம்ம எங்கெங்கே தேவையில்லாத இடத்துல வைக்க பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு டிவி வேனை வச்சுட்டோன்னா திரும்ப வந்து டிவி வேனை வந்து யார் கட்டுவாங்க? இதே தாங்க. இங்கே இருக்கிற பொருள் எடுத்துன்னு அங்கே வைக்கிறது, அங்கே இருக்கிற பொருள் எடுத்துன்னு இங்கே வைக்கிறது, இதே தாங்க நம்மளுக்கு. இதே வந்து நமக்கு வேலை இதே நம்மளுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ திரும்ப ஃபுல்லாக டிவி வேனை ஃபுல்லாக மெஸ்ஸியாக சுற்றி டிவி வேனுக்கெல்லாம் எடுத்து எங்கே வைக்கணுமோ ஃபஸ்ட்டு எடுத்து பீரோவில் வச்சுட்டு சீப் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் வறண்டா ஒரே குப்பையாக இருந்தேங்க. சரி நம்ம இன்றைக்கி அதையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. ஹால் வந்து சோஃபா கவர்லாம் போட்டாச்சுங்க. சோஃபா கவர் போட்டு பெட் கவர்லாம் போட்டு நெக்ஸ்ட் வந்து டிவி பாருங்க. சொன்னால் பார்த்தீங்களா பர்ஸ் எடுத்துன்னு அங்கே வச்சு டிவி எடுத்துன்னு அங்கே வச்சேன்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்து கப்போர்டில் வச்சுட்டு சீப் எடுத்து அந்த எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டேங்க. வச்சுட்டு டிவி ரேக்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. டிவி ரேக்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாட்டு தான் கேட்டிருந்தேங்க. பாட்டு கேட்டே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஹாப்பியாக வேலை வந்து ஹாப்பியாக செய்யணுங்க. அதுதாங்க நம்மளுக்கு தேவை. நம்ம வந்து ரொம்ப டென்ஷனாகும். ஐயோ இவ்வளோ வேலை இருக்குதே, இது எப்படிரா செய்ய போகிறோம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தெரியும். சரிவா நம்ம வந்து ஜாலியாக ஹாப்பியாக செய்யலாம் சொல்லிட்டு நம்ம ஹாப்பியாக செஞ்சோன்னா எந்த வேலை நமக்கு வந்து கஷ்டமே தெரியாதுங்க. நானும் அப்படிதாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன், நான் பாட்டுன்னு செஞ்சுட்டே இருப்பேங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி டிவி ஆண்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணேங்க. அந்த மீஷோவில் ஒரு டஸ்ட்டு க்ளீனர் ஒன்று வாங்கியிருந்தேங்க. சரி அதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிவி மேலே கொஞ்சம் ஒட்டரெல்லாம் இருந்துச்சுங்க. அந்த ஒட்டடெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து லன்ச்சு வந்து என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இந்த ஒட்டடை குச்சி வச்சு இன்றைக்கி டிவி மேலே டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க.
அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் டிவி மேலே இருந்த அந்த கபோர்ட் மேலலாம் கொஞ்சம் ரொம்ப வந்து ஒட்டடியா இருந்துச்சுங்க. அந்த ஒட்டடெல்லாம் கொஞ்சம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி விட்டேங்க. இந்த டிவி மேலே இருக்கிற அந்த சைடில் இருக்கிற கபோர்டில் இதுவாண்ட இருக்க அந்த அந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டாச்சுங்க. நீங்கள் யார் யார் வந்து காலைல எந்திரிச்சோன்னே என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாட்டு கேட்டுனே வேலை செய்யறது பிடிக்குமான்றத கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் வந்து குத்துப்பாட்டு பிடிக்கும், யார் யாருக்கெல்லாம் மெலடி சாங் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எனக்கு வந்து அந்த 90 ஹிட்ஸில் இருக்கிற மெலடி சாங் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அதெல்லாம் நான் கேட்டுகிட்டே தாங்க வேலை செய்வேன். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டும் வந்துச்சு பாருங்கள். அதாங்க டிவி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சோஃபாவில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டேங்க. பெருக்கி வீடு ஃபுல்லாக கூட்டி எடுத்துட்டு மாப் போடலான்னு பார்த்தேங்க. சரி நேற்று தான் மாப் போட்டோம், இன்றைக்கி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க. சரி வெளியே மட்டும் போயிட்டு மாப் போட்டுடலாம் இன்றைக்கி இன்னைக்கு போர்ட்டிகோலாம் ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்குதுங்க. சரி அந்த போர்ட்டிகோவில் போயிட்டு இன்றைக்கி போயிட்டு பெருக்கிட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோஃபா கீழே எல்லாமே வந்து நம்ம வீட்டில் டாக் இருக்கவாசி வந்து நம்ம வீட்டில் முடி கொஞ்சம் இருக்குங்க. அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன் நான். அதேமாரி பெட் கவரு, பெட்ஷீட்டு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா வந்து டாக் வந்து பெட்டு மேலே ஏறுதுங்க, சோஃபா மேலே ஏறுது. சோஃபா கவர் கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் வாரத்துக்கு 4 முறை வாஷ் பண்ணிடுவேங்க. பெட் கவர்லாம் கூட சரிங்க, நான் வந்து வாரத்தில் 3 டைம் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க. வாஷரில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருவேங்க. 3 நாள் பெட்ஷீட்லாம் துவைச்சிருவேன், பெட் கவர்லாம் துவைச்சிருவேன். வாரத்துக்கு 3 டைம் வந்து பெட்ஷீட்ஸ்லாம் துவைச்சி முடிச்சிடுவேன். அதேமாதிரி சோஃபா கவரும் அதேமாதிரி தான் எப்பப்போலாம் வந்து தோணுதோ அப்பப்போலாம் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்மளுடைய ஃபைனல் அவுட்ஃபிட். இது வந்து நம்மளுடைய க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய வீடு இப்படி தாங்க இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங்கில் நம்ம தொங்கியிருக்கிறது வந்து நான் மீஷோவில் வாங்கினது 2 வந்து 500 சொல்லிட்டு வாங்கினாங்க. ஒன்று வந்து 250 சொல்லிட்டு வாங்கினேன். அதுமாதிரி 2 காம்போவில் வந்துச்சுங்க. சரி அது கொஞ்சம் அழகாக இருக்குதுன்னு பார்ப்போம். வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பேன். இது ஒரு ரவுண்ட் வால் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வச்சுருப்பேன். ஒன்று வந்து இது மாரி ஒன்று இருக்குங்க, டெடி பேர் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பேபி, அது ஒன்று ஒட்டியிருப்பேன். அப்புறம் இந்த புத்தா சிலை வந்து நானும் மீஷோவில் தாங்க வாங்கினேன். இது வந்து ஒரு நேச்சுரல் பிளான்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருக்கேன். இதுதாங்க நம்மளுடைய அவுட்ஃபிட். இதுதான் நம்மளுடைய வீட்டோடைய ஹாலோடைய அவுட்ஃபிட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தோன்னே நம்மளுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்க, க்ளீன் பண்ணதுக்கு அதேமாதிரி பூஜை ரூமில் வந்து அந்த இது ஒன்று மாட்டியிருப்பேங்க, அந்த நெல்மணி தோரணம் மாட்டியிருப்பேன். அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வைப்புங்க. பூஜை ரூமில் மாட்டினா அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் அது. அதுக்கப்புறம் இந்த திஷ்டி அந்த யானை போட்டதெல்லாம் கூட நான் மீஷோவில் வாங்கினதாங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய ஹாலோடைய அவுட்ஃபிட்டிங் இதுதாங்க. நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. பெட்ரூமுடைய அவுட்ஃபிட்டிங் இதுதாங்க. பெட்ரூமை க்ளீன் பண்ணியாச்சுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய காலையில் நம்மளுடைய க்ளீனிங் ஒர்க்கு பெட்ரூம் ஹால்லாம் முடிஞ்சுதுங்க இன்றைக்கி. கபோர்டில் நான் எப்போ ஏர் கட்டியாச்சுங்க. கபோர்டில் அன்றைக்கே வந்து நான் ஏர் கட்டி வச்சுட்டேங்க. நான் கபோர்டு வேலை கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. க்ளீனாக பெருக்கி வச்சு க்ளீனாக முடிச்சு வச்சாச்சுங்க. நீங்கள் வந்து யார் யார் வந்து உங்களுக்கு க்ளீனிங் பிடிக்கும், உங்களுக்கு யார் யார் வந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்க பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது நம்மளுடைய போர்ட்டிகோவில் இருக்கிற அந்த செப்பல் ஸ்டாண்டு, மிஷின் மேலே இருக்கிற இது எல்லாமே எடுத்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாங்க. தையல் மிஷின் வந்து எனக்கு வந்து சும்மா வந்து இந்த கிழிஞ்சி போன துணிலாம் தைப்பேங்க. ப்ளவுஸ்லாம் ஒன்றும் நான் கற்றுக்கலைங்க. நான் கற்றுக்கணும். அது எனக்கு வரமாட்டேங்குதுங்க எனக்கு அது. நான் வந்து அந்த அளவுக்கு வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதில்ல. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுனா கற்றுப்பேங்க. ஆனால் வந்து அது இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது எனக்கு. ஆனால் மிஷின் மட்டும் வீட்டில் இருக்குது, கற்றுக்கணுங்க. நம்மளோட மணி பிளான்ட் வச்சுருக்கோம். நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு 2 மணி பிளான்ட் வச்சுருப்போம். அப்புறம் ரோஸ் செடி வந்து எங்கள் மாமியார் எங்கள் மச்சினை வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தாங்க. அந்த ரோஸ் செடி இருக்குது. அப்புறம் வந்து கல் உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் மட்டும் போட்டுட்டு இன்றைக்கி மாப் போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் மஞ்சள்தூளும் கல் உப்பும் போட்டிங்கன்னா வீடு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்க. நம்ம வீடு வந்து கொஞ்சம் அந்த மஞ்சள்தூளும் கல் உப்பும் சேர்க்கவாசி வந்து நம்ம வீட்டோடைய அந்த கிருமி நாசினிலாம் போகும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கல் உப்பு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ங்க நம்ம வீட்டுக்கு வந்து. அது நீங்கள் பூஜை ரூம் ஆகட்டும், ஹாலு, போர்ட்டிகோ நீங்கள் எங்கே நீங்கள் மாப் போட்டாலும் அந்த கல் உப்பு சேர்த்து நீங்கள் கல் உப்பு மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்து நீங்கள் மாப் போடுங்களேன். அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நம்மளுக்கு. அதில் வந்து நம்ம ஜவ்வாதும் சேர்த்துக்கலாம். ஜவ்வாது, பச்சை கற்பூரம், கல் உப்பு, மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு சேர்த்து நீங்கள் மாப் போட்டிங்கன்னா இன்னும் வந்து வீடு வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்குங்க.
நான் எப்பவுமே வந்து ஜவ்வாதும் பச்சை கற்பூரம் கல் உப்பும் மஞ்சத்தூள் வந்து நான் ஹாலுக்கெலாம் வந்து ஹாலு பூஜை ரூம்லாம் மாப் போடும்போது எப்பவுமே நான் சேர்த்துப்பேங்க நான். நம்ம வந்து லிக்விட் சேர்த்து நான் மாப் போடுறது இல்லைங்க நான். ஏன்னா நம்ம வீட்டு டாக் இருக்கவாசி அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லி நான் லிக்விட் போட மாட்டேங்க. எப்பவுமே கல் உப்பு ஜவ்வாது இதெல்லாம் போட்டு நான் வந்து மாப் போட்டுருவேங்க. நம்ம வீட்டில் வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஒரு வைபாக இதான் ஃபைனல் அவுட்லுக்குங்க. வறண்டா வந்து முடிஞ்சதுங்க. இது நம்ம ஃபைனல் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, வறண்டா வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. வறண்டா க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நான் வந்து நேராக வந்து இதுக்கு போயிட்டேங்க. வறண்டா போய் பெருக்கலாம் சொல்லிட்டு வறண்டாக்கு போயிட்டேங்க. தோட்டத்துக்கு வறண்டா கொஞ்சம் குப்பையாக இருந்துன்னு சொல்லிட்டு அந்த குப்பையெல்லாம் சொல்லிட்டு பெருக்கி அதை கொஞ்சம் வாரிட்டேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய க்ளீனிங் ஒர்க் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனல் அவுட்லுக் இதுதாங்க, நம்ம வீட்டோட அவுட்லுக் அவ்வளோதாங்க. இது ஒரு நேச்சுரல் பிளான்ட்டுங்க. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பிளான்ட்டுங்கிறது. இது நான் வீட்டில் வச்சுருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இன்றைக்கி நம்மளுடைய க்ளீனிங் ஒர்க், நம்மளுடைய இன்றைக்கி இது எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.